எம்மாடி பொம்மி, நான் உண்மையிலேயே சொல்றேன். நான் போட்டியில போய் அள்ளு விட்டுன்னு என்ன பண்ண போறேன்னே புரியாம தகச்சு போய் நின்னு. நீ காண்டி வராம இருந்திருந்த அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெளியே வந்துருக்கணும். ஆனா ஜோரா வந்த வேகத்திலேயே சரக்கு புருக்கு நீ எதோ பண்ண பாரு. ஒளரி கொட்டி கிளறி மூடி அத்த பார்த்து நானும் செஞ்சு ஜெயிச்சிட்டேன் பார்த்தல. இப்ப மட்டும் எவனாவது வந்து அதே சுவீட்ட ஒரு தபா செய்யணும் சொன்னா என்னால செய்யவா முடியும்? ஏதோ நீ இருந்ததுனால அதை செஞ்சுட்டேன். ஆனா ஒண்ணு, செத்து கூட இந்த ஊட்ட கை விட்டுற கூடாது, அஞ்சலி சுவீட்ட ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிற பாரு. நான் மனசார சொல்றேன், நீ உண்மையிலேயே பெரிய ஆள் தாம்மா. உன் உசிர்ல எம்மா தூரத்துல அந்த சுவீட்டு கலந்திருந்தா செத்தும் கூட போட்டியில நீ ஜெயிச்சிருப்ப. உண்மையிலேயே வேற லெவலுமா நீ. இந்த வீட்ல இருக்கிற பாலிடிக்ஸ் நாட்டுல இருக்கிற பாலிடிக்ஸ விட பெருசா இருக்குது. ஒரு பக்கம் அந்த குரூப் வேற உருன்னு இருக்காங்க, இன்னொரு பக்கம் அந்த வளர்மதி சித்தி வேற மூஞ்ச தூக்கி வச்சுன்னு சுத்தி நிறுது. நான் என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. நீ கொஞ்சம் இந்த மேட்டருக்கு ஹெல்ப் பண்ணனா நல்லா இருக்கும். வரட்டா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சரி சரி, ரொம்ப சந்தோஷம். வீட்டுல சொல்லிடுறேன், எல்லாம் நல்லா இருக்காங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அம்மா பொம்மி, இன்னைக்கு நம்ம அஞ்சலி ஸ்வீட்ஸோட எல்லா கடையிலயும் வழக்கத்தை விட பல மடங்கு வியாபாரம் ஜாஸ்தியா இருக்குமா. அஞ்சலி ஸ்வீட்ஸ் குத்துயிருமா கொலை உயிருமா இருக்கே, அது பொழைக்குமான்னு எல்லாரும் பேசினாங்க. இன்னைக்கு மட்டும் 1 கோடி ரூபாய்க்கு மேல வியாபாரம் கிராஸ் ஆயிருக்குமா. எல்லாம் உன் கைராசிதான். என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்பா, இந்த போட்டியோட விஷயம் அந்த அளவுக்கு எல்லா பக்கத்திலயும் பரவி இருக்கு. அதனாலதான் இவ்வளவு கூட்டமும் நம்ம கடைக்கு வந்துகிட்டு இருக்குப்பா. பொம்மிக்கு ஒரு கைராசி எப்பவுமே இருக்குங்க. கடைகளுக்கெல்லாம் மறுபிறவி கிடைச்ச மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குமா. நீ நம்ம மெயின் பிரான்ச்சுக்கு போய் எல்லா வசூல் பணமும் வந்திருக்கும். கிட்டத்தட்ட அது 1 கோடி ரூபாய் இருக்கும். அந்த பணத்தை உன் கையாலே வாங்கிட்டு வாமா. நானா? நான் எதுக்கு தாத்தா? என்ன நானா நீயான்னுட்டு தாத்தா விருப்பத்தோட சொல்றாரு. இந்த முதல் காசை உன் கையால வாங்கிட்டு வா, அப்பதான் அது இன்னும் மேல மேல வளரும். புரியுதா? எல்லாம் தலை எழுத்து. பொம்மி, என்னம்மா யோசிக்கிற? சரிங்க பாட்டி, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்கிட்டு வந்துறேன். தர்ஷினி பாட்டி, வா, கொஞ்சம் வேலை இருக்கு. சரிங்க பாட்டி. என்னப்பா நீங்க நெஜ பொம்மைய ட்ரீட் பண்ற மாதிரி இவ்வளவு நடத்திட்டு இருக்கீங்க? பணத்தை எதுக்காக இவ்வளவு வாங்கிட்டு வர சொல்றீங்க? ஏமா வாங்கிட்டு வந்தா என்ன? இவ்வளவு மாதிரி ஆளுங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி இவ்வளவு பணத்தை ஒன்னா பாத்திருக்கவே மாட்டாங்க. கோடிக்கணக்கான அமௌண்ட் அவளை போய் வாங்கிட்டு வர சொன்னா என்னப்பா அர்த்தம்? அவ அப்படியே தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? என்னம்மா பேசுற நீ? அவெல்லாம் அப்படி பண்ண மாட்டா. ஏன்னா ஏற்கனவே கோர்ட்ல கேஸ் நடந்தப்ப ஒரு பெரிய அமௌண்ட் அவ கையில கொடுத்து, நீ கோர்ட் பக்கமே வராத, எங்கேயாவது கண் காணாத இடமா போய் பொழைச்சுக்கன்னு சொன்ன. ஆனா அவ அது எல்லாத்தையும் மீறி சித்தார்த்தையும் நம்ம குடும்ப மானத்தையும் காப்பாத்தணும்னு அவளா கோர்ட்டுக்கு வந்தாமா. இப்படி நம்ம குடும்பத்து மேல விசுவாசமா இருக்கிற பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நினைக்கிறியா? உங்களுக்கு புரியலப்பா. அப்ப அப்படி எல்லாம் பண்ணதுக்கு காரணமே இப்படி ஏதாவது ஒரு சான்ஸ் வரும், பெரிய அமௌண்ட்டை அடிச்சு செட்டில் ஆயிரலாம்னு நினைச்சிருப்பா. உங்களுக்கு இன்னும் வெளி உலகமே தெரியலப்பா. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு புரியும். புருஷன் தாடிக்காரனை வேற காணும். அதுவும் ஒரு வகையில நல்லதுக்குதான். என் மனசுல இருக்கிற அத்தனை துக்கத்தையும் உன் அண்ட கொட்டி ஆத்திக்கலாம் பாரு. போட்டியில என்ன ஜெயிக்க வச்சுட்டு இப்போ இப்படி மாட்டியும் விட்டு என்ன அசிங்கப்படுத்தி அழ வைக்கிறியே, இது நியாயமா? என்ன அந்த ஆளு அதான் உன் மாமனாரு அப்படி பேசுறா. இவன் தொல்லை தாங்காம தான் நீ போய் சேர்ந்துக்கினியா?
பணம் பணம்னு உசிரியே குடுக்குறானுங்க அறிவு கெட்ட பசங்க. பொண்ணையும் இப்படிதான் டார்ச்சர் பண்ணிருந்தானா? நான் தொலைஞ்சிருச்சுன்னு அவ்வளவு தப்பா சொல்ற. என் மேல திருட்டு பழிய கட்டினு இருக்கான். பணம் தான் முக்கியம்னா அன்னைக்கே பெருசு குத்த அமௌண்ட நான் வாங்கிக்கின்னு என் வழிய பாத்துக்கின்னு போய்க்கினே இருந்திருப்பேன். உன் வீட்டுக்காரனை காப்பாத்தணும் தானே நான் கோர்ட்டுக்கே போனேன். அது உனக்கே தெரியும்ல. ஏதோ நான் திருடின மாதிரி என் மேல இப்படி பழிய போட்டுன்னு இருக்கிறாங்க. இந்த பாரு, என்னதான் என் நாண்ட பணம் இல்லனாலும் மானம் ரோசம் எல்லாமே இருக்குது. இப்படி அசிங்கப்பட்டு வாழணும்னு ஒன்னும் அவசியமே இல்ல சொல்லிட்டேன். ஏதோ பெருசு மூஞ்சிக்காகவும் நீயும் புருஷனும் நல்லவங்களா இருக்கீங்களேன்னு தான் எல்லாத்தையுமே நான் பொறுத்துக்கின்னு கம்முன்னு மேல வந்துட்டேன். இல்லன்னு வை, அந்த ஆளு மூஞ்சு முகரையெல்லாம் அச்சு கிழிச்சு கிளம்பி போயின்னே இருந்திருப்பேன். என்ன பேச்சு பேசுறான் அந்த மீசக்கார ராஸ்கலு? என்ன சொன்னீங்க? உண்மை பார்த்து என்ன சொன்னீங்க? மண்ணை குழைச்சு விளையாட சொன்னேன். பணம் 1 கோடி ரூபாய் பொறுப்பு இல்லாம தொலைச்சிட்டு காணாம போச்சு நின்னுட்டு இருக்கா. அவளை திட்டாம உட்கார வச்சு பூஜை போட சொல்றியா? மிஸ்டர் பத்மநாபன், திரும்ப திரும்ப என் விஷயத்துல நீங்க தலையிட்டு இருக்கீங்க. நான் உன் விஷயத்துல எங்க தலையில நுழைச்சேன்? அவ பணத்தை தொலைச்சதுனால தான் எதுக்காக பணத்தை தொலைச்சேன்னு சத்தம் போட்டேன். ஏன் அது கூட எனக்கு ரைட்ஸ் கிடையாதா? கிடையாது. என் மேலையும் சரி, என் பொண்டாட்டி மேலையும் சரி, உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. பாத்தீங்களாப்பா என்ன பேச்சு பேசுறான்னு? என்னடா சித்தார்த்? இங்க வர்றா. அந்த கடைய இவ்வளவு நாளா நான் வளர்த்திருக்கேன். எனக்கும் பங்கு இருக்குல்ல. அஞ்சலி ஸ்வீட்ஸோட பணம் திருட்டு போனா நான் கேட்கத்தான் செய்வேன். அதத்தான் நான் சொல்றேன். உங்களுக்கு கேட்கறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. என்ன நீ பெரிய அண்ணன்கிட்ட கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? இதெல்லாம் ரொம்ப தப்பு சித்தார்த். என்ன அத்த? இங்க பாரு, மத்தவங்களுக்காக நீ அண்ணனை காயப்படுத்தாத. அவரு உனக்கு அப்பா. அவரு 1000 தப்பு பண்ணிருக்கலாம். அதுக்காக அவரை இவ்வளவு அவமானப்படுத்துவியா? என்னத்த பொம்மைய போய் மத்தவங்கன்னு பேசுறீங்க? இவ்வளவு ரோசா வருது இல்ல, அப்ப தொலைச்ச பணத்தை கொண்டு வந்து வைக்க வேண்டியதானே? முடியுமா உன்னால? 1 கோடி ரூபாய் சொலையா போயிருக்கு. மிஸ்டர் பத்மநாபன், வாய அடக்கி பேசுங்க. ஏய் சித்தார்த், அமைதியா இருப்பா. தாத்தா, அவர் அமைதியா இருக்க சொல்லுங்க. இப்ப என்ன, தொலைச்சு போன காசை தேடி கண்டுபிடிக்கணும் அதானே? அந்த பணத்தை நான் கண்டிப்பா தேடி கண்டுபிடிக்கிறேன். ஆமாமா, திருடிட்டு போனவன் காசை வச்சுக்கிட்டு ரெடியா நிப்பா. போய் வாங்கிட்டு வா. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? காசை தொலைச்சிட்டா தானே பொம்மையை திட்டினீங்க. நான் கண்டுபிடிச்சு தரேன். கண்டுபிடி பார்க்கலாம். பொம்மி வா போலாம். டேய் சொன்னா கேளுடா. என்னடா இது பத்மநாபா? சும்மா இருங்கப்பா. போன காசை திருப்பி உனக்கு கொடுத்துருவாரு. வாய பொழுது நின்னுங்க. வாங்கப்பா. பத்து அப்பா அப்பா என்னங்க மிஸ்டர் பத்மநாபன், திருட்டு போன பணம் இதோ இங்க இருக்கு. இப்ப என்ன சொல்றீங்க? அத்தை, பணம் எப்படி இவன் கையில கிடைச்சது? எனக்கும் ஒண்ணும் புரியல. அமைதியார. இப்ப என்ன சொல்றீங்க? என்னவோ பணத்தை அவ பறி கொடுத்துட்டா, வடை அதிரசம் அது இதுன்னு வாழ்க்கையிலேயே பேசுனீங்கல்ல. இவளை எவ்வளவு அவமானப்படுத்துனீங்க. அவ பட்ட அவமானத்தை இப்ப உங்களால திருப்பி சரி செய்ய முடியுமா? சொல்லுங்க. டேய் என்னடா
ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. அப்ப அவ பணத்தை தொலைச்சது சரின்னு சொல்றியா? இந்த பாருங்க, சரின்னு சொல்ல வரல, அவளை அவமானப்படுத்துறது தப்புன்னு சொல்ல வரேன். இவகிட்ட மன்னிப்பு கேளுங்க. டேய் சித்தார்த், யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? நீ அப்ப பேசினதையே நான் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப என்னடானா பெரிய அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு இருக்க. அவரு எதுக்குடா மன்னிப்பு கேட்கணும்? இதெல்லாம் ரொம்ப தப்பு சித்தார்த். கண்ணை மூடிக்கிட்டு நீ பொம்மைக்கு சப்போர்ட் பண்ணாத. பணம் காணோம் தானே அவ்வளவு பெரிய கலாட்டா நடந்தது. இப்பதான் பணம் கிடைச்சிருச்சுல்ல, அப்புறம் என்னத்த? அதுக்காக அண்ணனை அவகிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுவியா? ஒரு வயசு வித்தியாசம் வேணா? அவரு எங்க எல்லாருக்கும் மூத்தவர். அப்பாக்கு அப்புறம் அவருதான். டேய், எங்களுக்கெல்லாம் அவர் ஒரு வழிகாட்டிடா. அவரை போய் மன்னிப்பு கேளுன்னு சின்ன பையன்கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க. வயசுல சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, தப்புனா அது தப்புதான். தப்பே செய்யாத பொம்மைய பார்த்து இவர் பேசுறதுக்காக இவர் மன்னிப்பு கேட்டே ஆகணும். தமன்னா வா. ஒரு வேலை கூட லாய்க்கல. அம்மா கூப்பிடுறாங்க. இப்ப நான் என்னென்ன பதில் சொல்லுவேன்? அம்மா, என்னடா மனோ, என்ன நடக்குது? அந்த சித்தார்த் பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கே வந்துட்டா. ஆமாம்மா, எல்லாமே சொதப்பல் தான். நான் அமிச்ச லொகேஷனுக்கு வர சொன்னா சித்தார்த்தும் பொம்மி இருக்கிற லொகேஷனுக்கு போய் இந்த ஆள் பணத்தை பறி கொடுத்துட்டாமா. தாத்தா, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்டயும் பாட்டிக்கிட்டையும் சொல்லிட்டு டிசைட் பண்ணலாம்னு இருக்கேன். சொல்லுப்பா. பொம்மி போட்டியில ஜெயிச்ச நேரம் ரொம்ப நல்ல நேரம். நம்ம ஷேர்ஸும் ஏறி இருக்கு, கடையோட வியாபாரமும் ஜாஸ்தி ஆயிருக்கு. இப்படி எல்லாமே செஞ்ச அவளுக்குன்னு ஏதாவது பண்ணணும்னு தோணுது தாத்தா. அதனாலதான் அவளுக்காக அவ பேர்ல ஒரு புது கார் புக் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் தாத்தா. பண்ணலாம்ப்பா, அது நல்ல விஷயம்தான். என்னதான் பொம்மி போட்டியில ஜெயிச்சு வந்தாலும் கூட பண விஷயத்துல பிரச்சனை ஆனதும் எல்லாரும் அவளை எடுத்தெறிஞ்சு பேசிட்டாங்க தாத்தா. அவ மனசு உடைஞ்சு போயிட்டா தாத்தா. அவ சந்தோஷத்துக்காக தான் நான் இதை செய்யறேன். சித்தார்த், அவளுக்கு தான் காரே ஓட்ட தெரியாதுல்ல. முதல்ல இருக்கிற காரை ஓட்டி பழகட்டும், அப்புறமா புக் பண்ணிக்கலாமே. எதுக்கு இவ்வளவு அவசரம்? கார் ஓட்டிட்டு தான் கார் வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. வாங்கிட்டு அப்படியே ஓட்டி பழகிக்க வேண்டியதுதான். வண்டி இருந்தாதான் ஓட்டுறதுக்கு ஒரு தைரியம் வரும். எங்க எனக்கும் இப்போ வேணாம் தாங்க தோணுது. நான் வீட்ல தானே இருக்கேன், நான் எங்க போறேன்? நீ இப்படியே முடங்கி கிடக்காத. நீ அடிக்கடி நம்ம கடைகளுக்கு எல்லாம் போகணும். அந்த நேரத்துல ஒவ்வொரு தடவையும் வெளியே போய் ஆட்டோ பிடிக்க எதுக்கு கஷ்டப்படணும்? அன்னைக்கு என்ன நடந்துச்சு? நான் இல்லாத நேரம் கடைக்கு போய் பணத்தை வாங்க போனேன். ஆட்டோல அவ்வளவு பெரிய தொகையை கொண்டு வந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே ஆச்சு. இதுவே கார் ஓட்ட தெரிஞ்சிருந்தா கார்ல பணத்தை எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்திருப்ப. பிளீஸ் பூமி, தயவு செஞ்சு மறுக்காத. உனக்கு கார் ஓட்டுறதுதான் பிரச்சனைனா நானே கூட இருந்து உனக்கு ஓட்ட பழக்கி விடுறேன். எங்க சொன்னா கேளுங்க, வேணாங்க. புருஷன்காரன் பிரியப்பட்டு கார் வாங்கி தரேன்னு சொல்றான். நீ என்னடா வேணாம் வேணான்னு சொல்ற? போமா, போய் வாங்கிக்கோ. சரிங்க பாட்டி. பாத்தியா, சொல்றவங்க சொன்னாதான் நீ கேக்குற, நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிற. வா, உன்னை கவனிச்சுக்கிறேன். தாத்தா பாட்டி போயிட்டு வாமா. போங்க, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தாத்தா. அவனை பேச்சு பூச்சி இல்லாம கொண்டு வந்து சேர்த்த தெரியுமா? என்ன காப்பாத்த போய் தான் அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு. என்ன நினைச்சா எனக்கே வெறுப்பா இருக்கு தாத்தா. ஐயோ, என்னையே எனக்கு பிடிக்கல தாத்தா. நான் பக்கத்துல இருந்தது என்னால அவளை காப்பாத்த முடியல தாத்தா. எனக்காக உயிரை படைய வச்சு அவனை காப்பாத்திருக்கா தாத்தா. அவன் இல்லைன்னா எனக்கு என்ன ஆயிருக்குன்னு கூட எனக்கு தெரியல தாத்தா. அந்த ரவுடிங்களா கத்தியோட வரும்போது அவதான் என்ன எச்சரிக்கை பண்ணி காப்பாத்தினான். அதுக்கப்புறம் அந்த படுபாவிங்க அவனை தள்ளி அவன் தலையில கல்லு பட்டு இப்படி ஆயிடுச்சு தாத்தா.
இது கொஞ்சம் அடிபட்டிருந்தா கூட அந்த இடத்துலயே உயிர் போயிருக்கும் தாத்தா. எனக்காக என்ன காப்பாத்துறதுக்காக அவன் உயிரையே விட துடிச்சிட்டான் தாத்தா. ஐயோ மம்மி, உனக்கு போயா இப்படி எல்லாம் ஆகணும்? நான் என்ன பண்ணுவேன்? வணக்கம் பொம்மிக்கு என்னாச்சு டாக்டர்? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. ஆனா தலையில ரொம்ப பலமா அடிபட்டிருக்கு. அதனால கண்ணுக்கு போற நரம்பு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த நரம்புகள் எல்லாம் நுண்ணிய மயிரிலை மாதிரி இருக்கும். அதுல அடிபட்டா ரெக்கவர் ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன், அவங்களுக்கு மறுபடியும் கண் பார்வை வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 99% சான்ஸே இல்லை. டாக்டர் என்ன சொல்றீங்க டாக்டர்? டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். இந்த உலகத்துல எந்த உலகி கூட்டிட்டு போனாலும் சரி, எப்படியாச்சும் பெரிய ட்ரீட்மெண்ட் இல்ல ஃபாரின்ல இருந்து டாக்டர் வர வச்சு அவளை சரி பண்ணுங்க டாக்டர். என்ன இப்படி கேக்குறீங்க? இன்னைக்கு எவ்வளவு தூரம் விஞ்ஞான வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. அதனால வேர்ல்ட்ல இருக்கிற மொத்த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டும் உங்களுக்கு இங்கேயே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க எங்க போய் எந்த டாக்டர் கிட்ட கேட்டாலும் சரி, இப்ப நான் உங்ககிட்ட என்ன சொன்னேனோ அததான் அவங்களும் சொல்லுவாங்க. டாக்டர் சொல்லிருக்காரு, இமோஷனல் ஆகாதடா, பாத்துடா. உன் அழுகையை கேட்டான்னா பிரச்சனைடா. அம்மா பொம்மி. என்ன பாட்டி? பொம்மி, டாக்டர் என்ன சொன்னாரு? அதெல்லாம் ஒன்னும் பயப்படுற மாதிரி இல்லம்மா. அது சீக்கிரமா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிருக்காருமா. தர்ஷினி, நீ போய் டாக்டரை கூட்டு வா. சரிங்க தாத்தா. என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல டாக்டர், என்னாச்சு ஏதாச்சுன்னு பொம்மி கேட்டா, நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்குமேன்னு கூப்பிட்டோம். ஓ, ஒண்ணு இல்லம்மா, கண்ணுக்கு போற நரம்புல அடிபட்டிருக்கு. அதுக்காக ஒரு சின்னதா உனக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கு. ஒன்னும் ப்ராப்ளம் இல்லம்மா. ஆபரேஷன் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. கட்டு பிரிக்கிற வரைக்கும் தான் கஷ்டம். கட்டு பிரிச்சதும் கண் பார்வை வந்துடும். பயப்பட வேண்டாம். எவ்வளவு நாளைக்கு கட்டோட இருக்கணும் டாக்டர்? ஒரு 4 days தாமா. அதுக்கப்புறம் கட்டையே பிரிச்சிடலாம். என்னங்க நீங்க அழறீங்களா? எனக்காக வந்து அடிபட்டு கட்டுப்பட்டு படுத்திருக்கல, அதை என்னால தாங்கிக்க முடியல. என்னங்க நீங்க குழந்தை மாதிரி. டாக்டர், இவர் அழாம இருக்கிறதுக்கு இவருக்கு ஊசி போட்டு விடுங்க. இதுக்கப்புறம் ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. இன்னும் 2 daysக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க. ஆல் தி பெஸ்ட் மா. டேக் கேர். வரேன். தேங்க் யூ டாக்டர். சித்தார்த், பாத்துடா. ஐயோ, இப்ப படியேறணும். நான் வேணும் உன்னை தூக்கிட்டு போட்டுமா? இல்ல இல்ல பரவாயில்ல, வேண்டாம், நானே நடந்து போய்க்கிறேன். ஏமா வேண்டான்னு சொல்ற? நீ இந்த வீட்ல ஓடி ஆடி விளையாடுறத பார்த்து நாங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்போம். இப்போ இந்த வீட்ல
நீ தட்டு தடுமாறி போறத எங்களால பார்க்க முடியாதுமா. சித்தார்த், நீ தூக்கிட்டு போப்பா. ஐயோ எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு இந்த தாடிக்காரன் காத்துன்னு இருக்கான். இந்த பாட்டு வேற. பூமி தூக்கிக்கிட்டுமா? இது ஒண்ணுதான் குறைச்சல். நம்ம நினைச்சது ஒண்ணு, அங்க நடந்தது ஒண்ணு. நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சொதப்பல் பாட்டிங்களா இருக்காங்க. வாங்க. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? சரி சரிங்க பாட்டி, போயிட்டு வரலாம். ஏங்க மாப்பிள்ள மாமா, ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறதுக்காக தான் மாமா வந்தா. என்ன மாப்பிள்ள, என்ன விஷயம்? எல்லாம் நம்ம பொம்மையை பத்தின விஷயம்தான். பொம்மி விஷயமா? ஆமா அத்த, எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல சாமியார் இருக்காரு. அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ இந்த பிரச்சனையை பத்தி எல்லாம் சொன்னேன். கண் பார்வை திடீர்னு பாதிக்கப்பட்டதுனால வீடே சோகத்துல இருக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டேன். இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கான். உடனே கோயிலுக்கு வந்தீங்கன்னா ஒரு பூஜை ஒண்ணு பண்றேன், அந்த பூஜையில எல்லாரும் கலந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னாரு. பண்ண போற அந்த பூஜையால கண்டிப்பா கண் பார்வை பொம்மைக்கு திரும்ப வந்துரும்னு சொன்னாரு. இப்படி திடீர்னு பூஜை பரிகாரம்லாம் அதெல்லாம் வேண்டாமே. அடடா, இந்த கிழவன் வேற காரியத்தை கெடுத்துருவான் போல இருக்க. ஏங்க, நானே கோயிலுக்கு போலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். மாப்பிள்ள சொல்ற மாதிரி பூஜை பண்ணிட்டு வந்தா நல்லதுன்னு தோணுது. பொம்மியோட கண் பார்வையும் கிடைக்கும்னு சொல்றாருல்ல, வாங்க நம்பிக்கையோட போயிட்டு வருவோம். நீ என்னப்பா சொல்ற சித்தார்த்? செய்யலாம் தாத்தா, கண்டிப்பா செய்யலாம். பொம்மிக்கு கண் பார்வை திரும்ப வரும்னா அதை விட நமக்கு வேற என்ன இருக்கு? மாமா, இந்த பூஜையை சித்தார்த்தான் தான் கையால செய்ய வேண்டியிருக்கும். தாராளமா செய்யறேன், சந்தோஷமா செய்யறேன். சரி, அப்ப நம்ம உடனே கிளம்பிடலாம். பொம்மி வேண்டாம், இங்கே இருக்கட்டும், நாம மட்டும் போலாம். சரிங்க மாமா. தாத்தா, பாட்டி. சரி, வாங்க போலாம். பொம்மி, இன்னையோட உன் கதை முடிஞ்சது. ஆத்ம சாந்தி பூஜைக்கு அப்புறம் உன்னால என்ன அடிக்கவும் முடியாது, உதைக்கவும் முடியாது. உன்னை இந்த உலகத்தை விட்டே அனுப்ப போறேன். தவமணிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிடுவோம். ஏப்பா என்னாச்சு? பாத்துப்பா. மாப்ள, என்னாச்சு? மாமா, முன்னாடி பாருங்க. ஐயோ, என்ன மாப்ள இது? மரம் விழுந்து கிடக்கு. என்னங்க இது? இப்படி எல்லாம் தடங்கள் வருது. நாம கிளம்பின நேரம் ஏதோ சரியில்லை போல இருக்குங்க. ஐயோ அத்தை, இதெல்லாம் சாதாரணமா நடக்கிற விஷயம்தான். இத போய் நம்ம தடங்கல்னு எடுத்துக்க கூடாது. அதுவும் இல்லாம நாம போற இடம் கோயில். அதெல்லாம் யோசிக்காதீங்க அத்தை. இல்ல மாப்பிள்ள, எனக்கு ஏதோ பயம் வந்துருச்சு, அதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. நீங்க கீழே இறங்குங்க, நம்ம மரத்தை கையால தூக்கி போட்டுடலாம். இல்ல இல்ல, நீங்க வேண்டாம், உட்காருங்க, நாங்களே பாத்துக்கிறோம். மாமா, நான் போய் யாராவது ஹெல்ப்புக்கு ஆள் கிடைக்கிறாங்கன்னு பாத்துட்டு வரேன்.
சார் என்னாச்சு? ஏன் இன்னும் வந்து சேரல? இங்க பாருங்க, எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சாமி வர டைம் ஆகுதுன்னு சொல்றாரு சார். நாங்க கிளம்புனதுல இருந்து ஒரே தடங்களாவே இருக்கு. வர வழியில பள்ளத்துல கார் மாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ ரோட்ல குறுக்க பெரிய மரம் விழுந்து கிடக்கு, அதை வேற தள்ளிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே அந்த பொம்மையோட வேலையோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இன்னியோட ஆட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் சார். அதுக்கு தான் சார் நான் சொல்றேன், சீக்கிரமா வந்து சேருங்க சார். வெளியில இருக்கிற ஒவ்வொரு நொடியும் ஆபத்து சார். சீக்கிரமா வாங்க. வந்துடுறோம், சீக்கிரமாவே வந்துடுறோம். சித்தார்த் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ஆபத்தும் வராது. அவன் கூடவே நானும் கோயிலுக்கு வந்து சேர்ந்துடுறேன். ஓகேவா? சரி, நான் போய் மரத்தை தள்ளுறதுக்கு ஹெல்ப் பண்றேன். சீக்கிரம் வந்துடுறேன். எங்க ஒருத்தனையுமே காணுமே. மாப்பிள, சுத்தி முத்தி பார்த்துட்டேன், யாருமே கிடைக்கல. மனைவிக்கு கண் பார்வை கிடைக்க வேண்டாமா? இல்லைங்க, பரவாயில்ல. சார், எப்படியாவது அவனை சம்மதிக்க வச்சு பூஜையில உட்காருவீங்க. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். சித்தார்த், நீ பாதியில போக கூடாதுப்பா. தாத்தா, பாட்டி, வாங்க போலாம். நம்ம சாமி கும்பிட்டு கிளம்பலாம். சரிப்பா. சித்தார்த், சொன்னா கேளுங்க, பாதியில போக கூடாது பிளீஸ். சாமி, சாமி, அவர் இல்லாம இந்த பூஜையை முடிக்க முடியாதா? அதெல்லாம் முடிக்க முடியாது. அவரை கூட்டிட்டு வந்தா மட்டும் போதாது, எப்படியாவது அவர்கிட்ட பேசி உட்கார வச்சிருந்திருக்கணும்ல. இதோட இந்த திதி முடிஞ்சிருச்சு. ஐயோ, என்ன சித்தார்த், பூஜையில இருந்து இப்படி பாதியில எழுந்து வந்துட்டீங்களே. நம்ம மனசுக்கு தப்புன்னு படுற விஷயங்களை நம்ம பண்ணவே கூடாது மாமா. என்னப்பா, பொம்மைக்கு கண் பார்வை வந்திருக்கோம்ல. பரவாயில்ல, விடுங்க மாமா, வேற பூஜை பண்ணிக்கலாம். மாமா, நீங்க எல்லாரும் கிளம்புங்க, நான் சாமி அனுப்பிட்டு வந்துடுறேன். சரி சரிங்க மாமா. அவர் இங்க இருந்து எந்திரிச்சு போனது போனதுதான். என்னால நீ ஒன்னும் செய்ய முடியாது. சார், என்ன சார் இது? நீங்க கூட்டு வந்தீங்க சந்தோஷப்பட்டா இப்படி சொதப்பி வச்சிட்டீங்க. அவன்கிட்ட ஏதாவது பேசி உட்கார வச்சிருக்கலாம்ல. இதுக்கு மேல வற்புறுத்தினா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அந்த பொம்மி ஆத்மாவை ஆத்ம சந்தை பண்ண முடியல. அவ இன்னும் வெறியோட தான் இருக்கா. அதனால நீங்க எல்லாரும் எச்சரிக்கையா இருங்க. உங்களை விட மாட்டேன்டா, பழி வாங்கிய தீர்வு. இவன் ஏன் இவ்ளோ பதட்டப்படுறான்? அவன் தான் கார்ல மோதுற மாதிரி வந்தான், நான் பிரேக் அடிச்சிட்டேன். அதுக்கு ஏன் இவன் இவ்ளோ மிரண்டு போயிருக்கான்? ஐயோ, அவன் வேற போய் தொலைய மாட்டேங்கிறானே. பைக்கை வச்சு வித்த காட்டிட்டு இருக்கான், சனியை பிடிச்சவன். நம்மளே உத்து உத்து பார்த்துட்டு இருக்கான். கண்டுபிடிச்சான்னு என்னமோ தெரியலையே. வண்டி வேற ஸ்டார்ட் ஆகல. சித்தார்த், அவன் தான் வண்டி தள்ளிட்டு போயிட்டானப்பா. நம்ம போலாமே. மாமா இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. பிரதர், கொஞ்சம் இருங்க. எதுக்கு சார்? இருங்கன்னு சொல்றேன்ல. அதெல்லாம் முடியாது. என்ன இல்லாத பள்ளியில எம்எல்ஏ போடலான்னு பாக்குறீங்களா? என்ன போய் இருங்க, நான் வரேன். வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சொல்லு. சார் சார் சார், நான் இல்ல சார்.
சார் விட்டுருங்க சார். டேய் டேய் பாத்துல சார் வலிக்குது சார். உண்மையை சொல்றா. சார் 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 வலிக்குது சார். சார் விடுங்க உண்மையை சார். சொல்லு. உண்மையை சொல்றா. சொல்ல போறியா இல்லையா? சொல்லுகிறாங்க. உண்மையை சொல்றா. ஆமா சார் நான் தான் சார் வந்தேன். உங்களை அனுப்புனது யாரு? சார் சார் தெரியாது சார். அது எப்பறம் ஆளே தெரியாம அட்டாக் பண்ண வருவேன்? எங்களை கொல்லதான கத்தியோட வந்த. சார் தெரியாது சார் விட்டுருங்க சார். இப்ப மட்டும் நீ வாய திறக்கலன்னா ஒவ்வொரு வரலும் உடஞ்சி தொங்கும். சார் நான் வாய் தந்து பேசுறேன், என்ன கொன்றுவாங்க சார். இப்ப மட்டும் நீ வாய திறக்கலன்னா நான் உன்னை கொன்றுவேன். ஏய் சும்மா ஒரு வெட்டலாம் இல்ல, உன்னை செதில் செதிலா வெட்டுவேன். உன்னை உயிரோட மட்டும் விட்டுட்டு ஏண்டா வாழ்றோன்னு வருத்தப்பட வச்சிருவேன். சொல்றா சொல்றான்ற உண்மை சொல்றா. அடிக்கிறீங்க என்ன பண்ணா? என்னடா பண்ண? மச்சான் இங்க பாருடா, கார் குறுக்க வந்துருச்சு, தெரியாம வந்து விழுந்துட்டேன். அதுக்கு என் கையை பிடிச்சு திருகி கொண்டு மிரட்டுறாரு மச்சான். மிரட்டுறாரா? காசு இருக்கிற திமிர்ல என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? என்ன நடந்துச்சுன்னே தெரியாம சும்மா வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. இவன் எங்களை அட்டாக் பண்ணி கொல்ல வந்தான். இது என்ன புது கதையா இருக்கு? நான் பாண்டிச்சேரி போயிட்டு எப்படா வந்த? சொல்லவே இல்ல. இப்பதான்டா வந்தேன். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வண்டி எடுத்துட்டு வரும்போதுதான் குறுக்க வந்து விழுந்துட்டேன்டா. ஆனா சாரு நான் யாரையும் கொல்ல வந்தேன்னு சொல்றாரா. அதுக்காக என் கையை பிடிச்சு திருகி ஐயோ செம்ம வலிடா, முடியலடா, வலி தாங்க முடியலடா. அதனாலதான் ஆமான்னு சொல்லிட்டேன். பொய் சொல்றாங்க. எங்க வர்ற மறுபடியும் மிரட்டுறாரா. எங்க ஏரியாக்கே வந்து எங்கால மேலே நீங்க கை வைப்பீங்களா? இவன் சொன்னது உண்மைதான். என் பொண்டாட்டியும் என்னையும் கொல்ல வந்தானுங்க. வாங்க நேரா போலீஸ் கிட்ட போவோம். ஏய் வாடா. சார் 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 இருங்க சார். தப்பே செய்யாம நாங்க எதுக்கு சார் போலீஸ்க்கு வரணும்? நீங்க எந்த ஸ்டேஷனுக்கு வேணாலும் போங்க. நாங்க அண்ணனோட அட்ரஸ் பேரு எல்லாத்தையும் எழுதி குடுத்துட்டு போறோம். நாங்கெல்லாம் வர முடியாது. ஏமா பொம்மி, உன் புருஷங்காரன் நீ நினைச்சுக்கின்னு என் மேல ரொம்ப எமோஷனலா அங்க இங்கன்னு டச் பண்ணினே இருக்கிறான். அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகல. நீ காண்டி ஏதாவது காண்டாயி என்ன ஏதாவது பண்றத சொல்லிட்ட. ஏதோ முன்ன மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல, கண்ணு தெரியும் அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் நவுந்து தப்பிக்கலாம். ஆனா இப்போ சுத்தமா கண்ணு வேற தெரியல, கட்டு வேற போட்டுன்னு இருக்குது. எதிரில வந்து நீயே நின்னா கூட எனக்கு தெரியாது. யாராவது துணை இருந்தாதான் நம்மளால நடுக முடியும், எதுனாலும் செய்யவும் முடியும். நீ காண்டி தப்பா நினைச்சு என்ன மறுபடியும் எதுனா பேஜார் பண்றாத. நம்மளால தாங்க முடியாது சொல்லிட்டேன். புரிதா? என்ன புரிதல? பூமி ஐயோ